அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, மனம் வேலை செய்யாமல் போனால் என்ன நடக்கும்? அதாவது நம்ம உடம்புல ஆத்மா இருக்குது. ஆத்மாவாக இறைவன் இருக்கிறார். இறைவனே ஆத்மாவாக இருக்கிறார். அந்த ஆத்மாவானது நேரடியாக நம்ம உடலை ஆட்டுவிக்காமல் மனதின் வழியாக ஆட்டுவிக்கிறது. அப்படி என்றால் இடையில் இந்த ஆன்மாவுக்கும் இந்த உடலுக்கும் இடையில ஒரு மனம் ஒன்று இருக்கு. அந்த மனமே நமக்கு சாத்தானா இருக்கு, சாக்கடையா இருக்கு. இப்போ இந்த சாத்தானோ சாக்கடையோ அந்த இறைவனுடைய அனுமதி இல்லாமல், அதனுடைய நேரடி வழிகாட்டுதல் இல்லாமல், இந்த மனமே நம்மை வழிநடத்தினால் இந்த உலகம் எப்படி இருக்கும் என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் இந்த போராட்டங்கள், இந்த ஆர்ப்பாட்டங்கள், இந்த சண்டைகள், பேராசைகள், பொறாமைகள், தொல்லைகள், எல்லா விதமான ஆசை அனைத்து துன்பங்களுக்கும் அடிப்படை காரணம் என்ற இதில் அது இருக்கிறது. அது பரமாத்மாவாக இருக்கிறது. அங்கே பரமாத்மாவாக இருக்கிறார். பரமாத்மாவாக இருக்கக்கூடியதிலிருந்து ஒரு சிறிய அணுவாக பிரிந்து நாம் இங்கே ஜீவாத்மாவாக இருக்கிறோம். இந்த ஜீவாத்மாவும் அந்த பரமாத்மாவும் நேரடியாக தொடர்பில் இருக்கிறது. இந்த தொடர்பின் அடிப்படையில் நம்மை நேரடியாக மனமற்ற நிலையில் வழிநடத்தினால் எப்படி இருக்கும்? அதாவது நாம் பிறக்கும்போது, குழந்தையாக இருக்கும்போது நம்முடைய மனம் நமக்கு செயல்படுவதில்லை. நம்முடைய ஆத்மாவே நம்மை வழிநடத்துகிறது. அப்போ என்ன சொல்கிறாங்க? குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படி சொல்லிடுறாங்க. ஏன்னா ஆத்மா வழிநடத்தும் பொழுது நாம் ஒரு தெய்வ நிலையில் இருக்கிறோம். ஏன்னா இடையில் மனம் என்கின்ற சாத்தான் நமக்கு செயல்படுவதில்லை அப்படிங்கிற காரணத்தினால். அப்படி தெய்வ நிலையில் இருந்த நாம் படிப்படியாக வளரும் பொழுது ஒரு அசுர நிலைக்கு மாறுகிறோம். ஏன்னா இந்த மனம் எந்த அளவுக்கு கெட்டு போகிறதோ அந்த அளவுக்கு உடலும் கெட்டு போகிறது. மனம் எந்த அளவுக்கு விகாரம் அடைகிறதோ உடலும் அந்த அளவுக்கு விகாரம் அடைகிறது. மனம் எப்படி அழகாக இருந்ததோ, மனமற்ற நிலையில் எப்படி அழகாக இருந்தோமோ அந்த அழகு போய் பின்னாளில் அசிங்கமாக மாறுகிறோம். மனதை ஒடுக்கி அதை செயலற்ற நிலைக்கு கொண்டு வந்து ஆன்மாவை நம்மை நடத்தும் போது என்ன நடக்கிறது என்பதற்காக நாம் தியான பயிற்சியின் வழியாகவும் நம்முடைய தவத்தின் வழியாகவும் இயல்பான வாழ்க்கையின் வழியாகவும் அதை நடைமுறைப்படுத்தும் போது என்ன நடக்குது அப்படின்னா, 3:30 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் தொடர்ச்சியாக தவத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தார். அப்படி ஈடுபடும் போது மனமானது ஒடுங்கி அந்த தவத்தில் ரொம்ப ஒரு சந்தோஷமான நிலையில் இருக்கும். வாழ்வியலுக்கு வரும் பொழுது இந்த உலக நடைமுறைகளில் அந்த மனம் எப்படியெல்லாம் நம்மளை டியூன் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனையை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பக்குவத்தில் அதை எடுத்துக்குவாங்க, ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒருத்தர் அந்த பிரச்சனையை பரவாயில்ல விட்டுரு, அவங்க பேசுனா பேசிட்டு போகிறாங்க, அதை கண்டுக்க வேண்டாம், நம்ம அடுத்த வேலையை பாரு அப்படிங்கிறது ஒரு மனநிலை. இன்னொருத்தருக்கு இல்லை எப்படி பேசலாம், நாமளும் அதுக்கு எதிராக செஞ்சால் தான் அவங்களுக்கு அந்த புத்தி வரும் அப்படிங்கிறது ஒரு மனநிலை. இன்னொருத்தர் அதுக்கு அவங்கள நாடு சாத்துனா தான் புத்தி வரும் அப்படிங்கிற தூண்டுதல்றது இன்னொரு மனநிலை. இப்போ இந்த மாதிரியான ஒரே விஷயத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான முடிவுகள் எடுக்கிறாங்க. இந்த முடிவுகளை எடுக்க வைக்கிறது அந்தந்த மனநிலையினுடைய பக்குவம். அப்போ ஒரு மனநிலை எப்படி தூண்டுகிறதோ வாழ்வினுடைய போக்கும் அப்படி போகிறது. அதன் வழியாக நமக்கு பிரச்சனைகளோ நிம்மதியோ அதை பொறுத்து நடக்கிறது. இந்த மனமானது எதையுமே சொல்லக்கூடாத ஒரு விஷயத்தில் அப்படிங்கிற முடிவுக்கு நாம் வந்தோம். அப்படின்னா ஒரு பிரச்சனை நடக்குதோ அல்லது ஒரு விஷயம் நடக்குதோ அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக, ஏங்க இது எப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இது எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சிக்குள்ளே போவாங்க. நான் என்ன பண்ணேன்னா, இந்த மனது எதுவுமே சொல்லக்கூடாது. அதுக்கு என்ன நடக்குன்னு எத்தனை மணிக்கு எதுவுமே சொல்லக்கூடாது. எத்தனை மணிக்கு போகணும், எத்தனை மணிக்கு போடணும், எதுவுமே சொல்லக்கூடாது. போகிறோம், என்ன நடக்குதோ பார்க்குறோம், திரும்ப வந்துடுறோம். சாட்சியாக மட்டுமே நம்ம நடந்துக்கிறோம். இதில் மனதினுடைய சஜஷன்ஸோ அல்லது மனம் நம்ம காட்டி வைக்கக்கூடிய வேலைகளோ ஐடியாக்களோ எதுவுமே சொல்லக்கூடாது. இது ஒரு நபரை நம்ம சந்திக்கிறதுக்கு போகிறேன். அவர் ஒரு 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறாரு. அப்படி 100 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய அந்த நபரை நான் சந்திக்கிறதுக்கு போகும்போது இங்கிருந்து நான் பெட்ரோல் போட்டு என்னுடைய 2 வீலரில் போய் சந்திச்சுட்டு வாரம் சந்திச்சுட்டு வரணும். இதனால் எனக்கு எந்த விதமான ஆதாயமும் கிடையாது. ஆனால் இப்போ இந்த இடத்துல மனம் அதை சொல்லுது, இதுக்கு பெட்ரோலுக்கு இவ்வளோ செலவாகுது, இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஆனால் அப்படி ஒரு சூழல் இயல்பாகவே அது போய் ஆகணுங்கிற கட்டாயமும் அந்த இடத்துல அது உருவாக்கப்பட்டிருக்குது. அது இயல்பில் அதற்கான சூழ்நிலையும் அதற்கான நேரத்தையும் அமைச்சு கொடுக்குது இயற்கை. அப்போ இயற்கையே அதற்கான சூழ்நிலையும் வாய்ப்புகளையும் அமைச்சு கொடுக்கும் பொழுது மனம் அந்த இடத்துல உள்ளே இது சரியா தப்பா, போகலாமா வேண்டாமா, இதுக்கு எவ்வளோ செலவாகும், என்ன நடக்குது, லாபமா நஷ்டமா, எந்த கணக்கீடுகளும் நம்மளுக்கு சொல்லக்கூடாது. ஏன்னா ஒருவேளை அது சொல்லிருச்சுன்னா உடனே உடம்பானது கிளம்பாது, இதில் நான் வரமாட்டேன், டயர்டாகுதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். ஏன்னா மனம் எப்படி செயல்படுத்துதோ உடனே பின்னாடி அப்படியே செயல்பட ஆரம்பிச்சிடும்.
அதனால் மனதை வந்து எதுலேயுமே நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். நம்ம பாட்டுக்கு வண்டி எடுக்கிறோம், போகிறோம், பார்க்குறோம், வந்துடுறோம். எதையும் சிந்திக்கிறது இல்லை, எதையும் கணக்கு போடுறதும் இல்லை. இப்போ இந்த மனமானது இப்படியே செயல்பட ஒவ்வொரு சம்பவங்கள்லையும் இப்படியே செயல்பட விடாமல் தடுத்துக்கிட்டே வர்றோம். அப்படி தடுக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் மனதினோட செயல்திறன் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சு. ஒரு கட்டத்தில் சுத்தமாகவே மனம் சிந்திப்பது நின்று விட்டது. அது எந்த விதமான ஐடியாவும் சொல்கிறதில்ல, எதையும் தகவலும் சொல்கிறதில்ல, எதையும் சொல்கிறதில்ல. அது அப்படியே ஒடுங்கி சுத்தமாக எதுவும் பேசாத நிலைக்கு போயிடுச்சு. இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த நிலைக்கு போனதுக்கு பிறகு நம்ம வீட்டிலிருந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வாங்க கடையில் அப்படின்னு சொல்லி காசு கொடுத்துட்டு அனுப்பிச்சாங்கன்னா, நம்ம நேராக கிளம்பி போகிறோம். போயிட்டு எங்கே போகிறோன்னு தெரியுதில்ல, எதுக்காக வந்தோம்னு தெரியுதில்ல, பாக்கெட்டில் காசு எதுக்கு இருக்குதுன்னு தெரியுதில்ல, எதுவுமே தெரியாமல் திரும்ப அப்படியே வந்துடுறோம் வீட்டுக்கு. இது மாதிரி பல நாள் நடக்க ஆரம்பிச்சது. ஒவ்வொரு வேலையிலையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிச்சது. அப்போ இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது, மனமற்ற நிலை, மனதை சுத்தமாக செயல்பட விடாமல் தடுக்கிற வாழ்வியல் நெறிமுறை அப்படிங்கிறது இவ்வுலக வாழ்க்கையல்ல, அவ்வுலக வாழ்க்கையில் முழுமையாக வாழும் பொழுது நிச்சயமாக பயன்படுகிறது. ஆனால் இவ்வுலக வாழ்க்கையில் மனம் தேவைப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்த உணர்ந்தோம். எப்படி கடைக்கு போ, வண்டி எடு, சைக்கிள் சாவியை போடு, திருகு, ஸ்டாண்டை எடு, ஓட்டு, பிரேக் பிடி, நிறுத்து, அங்கே போய் காசை கொடு, மிச்சம் என்னன்னு கேட்டு வாங்கு அப்படிங்கிற அந்த தகவல் எல்லாம் பின்னாடியே சொல்லி கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும், இந்த உடம்பை வழிநடத்துறதுக்கு. அதுதான் இந்த மனம். இந்த மனமானது இந்த உலகில் இப்படியெல்லாம் சொல்லி கொடுக்கறதுனால இந்த உடம்பு அதாவது அப்படி அப்படியே செய்யுது. வண்டி நிறுத்து, கீழே இறங்கு, கொஞ்ச நேரம் படுத்துக்க அப்படின்னு ஒவ்வொன்றும் சொல்ல அதை அப்படியே உடல் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு பண்ணிக்கிட்டு இருந்தது. இதுதான் இதற்கு முன்னாடி நடந்த நடைமுறைகள். இப்போது இது எல்லாம் செய்யக்கூடிய அந்த கைடன்ஸை வந்து நம்ம டோட்டல் ஆஃப் பண்ணதுனால நம்ம அடுத்தது என்ன செய்கிறோம், இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அப்போ அந்த நிலையிலேருந்து திரும்ப மீண்டும் வந்து மனம் செயல்பட்டால்தான் இந்த உலகில் வந்து நம்ம வாழ முடியுங்கிறது தெரிஞ்சது. அதன் பிறகு மனதை செயல்படுத்த ஆரம்பித்தோம். மனதை செயல்படுத்த ஆரம்பித்து அதை ஒரு பக்குவத்தோடு செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுனுடைய அடிப்படையில் இப்போது பக்குவமாக வைத்துக்கொள்கிறோம். மனதும் செயல்படுகிறது. மனம் என்பது இந்த உலகில் வாழ்வதற்கு மனதினுடைய வழிகாட்டல் தேவையாக இருக்கிறது. அதுவும் ஒரு நெறிமுறைப்பட்ட மனமாக நமக்கு தேவைப்படுகிறது. இந்த மனமற்ற நிலை என்பது செயல்படப்படாமல் தடுப்பது என்பது இவ்வுலக வாழ்க்கையில் அவ்வுலக வாழ்க்கைக்கு தேவையாக இருக்கிறது. எப்போது ஆத்மாவே நம் உடலை வழிநடத்துகிறதோ அப்போது அற்புதங்கள் நடக்கிறதுங்கிறதும் உண்மைதான். உடலை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள், மனதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள், ஆன்மாவை பற்றியும் தெரிந்து கொள்ளுங்கள். உடலில் ஆரோக்கியமாகும், மனதில் நிம்மதியாகும்.